மில்லியன்ஸ் 36வது தமிழ் மீட்டிங்கில் பங்கெடுக்கும் பார்ட்னர்ஸுக்கு என் மனமான்ற பொங்கல் வாழ்த்துக்கள். நம்மை விட்டு பிரிந்த மாபெரும் தலைவர்களான சுரேஷ் பணிக்கர் சார் அவர்களுக்கும் ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் என் ஹிருதயாஞ்சலியை நான் செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எம்சி செய்யும் அனில்தாஸ் சாருக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சி வாரம் நடத்தி கொண்டிருக்கும் டீம் லீடர்ஸான மைசூர் அசோகன் சார் அவர்களையும் மகன் கண்ணன் சார் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த டீமுக்காக வேலை வடநாடில் ஓய்வெடுக்காமல் நிரந்தரமாக பணி செய்து வரும் நாம் லீடர் தான் அசோகன் சார். அவர் மகனை கூட கூட்டி இந்த வடநாடில் இந்த இப்போ இருக்க கிளைமேட் நம்ம கோல்டா இருக்கும், அதில் கூடி என்றிருந்தாலும் இந்த டீமுக்காக அவர் செய்யும் அந்த மகத்தான இதை நான் ஹிருதயபூர்வம் ஸ்மரிக்கிறேன். எனக்கு சொல்ல வேண்டியது மெட்டா ஆர்மியின் காரியங்கள் தான். நாம் எல்லா வாரமும் நடத்தி கொண்டிருக்கும் ஆஃப்லைன் மீட்டிங்கிலும் ஆன்லைன் மீட்டிங்கிலும் நம்ம பார்ட்னர்ஸ் பங்கெடுக்க வேண்டியது. நாம் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக இருந்துதான் ஆக வேண்டியது. ஏனென்றால் நமக்கு வருமானம் தருவதற்காகத்தான் இது லீடர்ஸ் உழைச்சிருக்கிறார்கள். அதற்காக நாம் செய்ய வேண்டியது 20 பேரை டைரக்டாக இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வர வேண்டியது. அப்படி அவரை கொண்டு வரும்போது நாம் செய்வது நாம் மட்டும் வாழ்வதல்ல, மற்றுள்ளவரை வாழ வைத்துதான் நாம் வாழ்வோம். அந்த 20 பேருக்கும் 1 லட்சத்தில் மேலான வருமானத்தை வாங்கி கொடுப்பதற்கு நமக்கு முடியும். நமக்கு முடியும் என்று சொன்னால் நாம் தனியா இல்லை, நமக்கு ஒரு மேலு அப்ளைனாக இருக்கும் உழைத்து கொண்டிருக்க லீடர்ஸ் இருக்கிறார்கள். அசோகன் சார், அவரோட மகன் மணிஷ் சார், கண்ணூரில் இருந்து ஷாஜி சார், பத்தனதிட்டையில் அனில்குமார் தாஸ் சார், எனக்கு இந்த மகத்தான வாய்ப்பு தந்த ஜனார்தன பாபு சார், அவரையெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. எடப்பாடில் இருக்கும் சுனீஷ் சார், நாம எப்ப கூப்பிட்டாலும் எங்க வருவதற்கும் இந்த லீடர்ஸ் ரெடியாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது தினசரி இதுக்காக ஊரில் இறங்கி ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த பிசினஸை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நாம் இதுவரை கேட்டிருக்கிறது என்ன என்றால், வார வருமானத்தை நாம் கேட்டிருக்கிறோம், மாச வருமானத்தை கேட்டிருக்கிறோம், விவசாயிகளுக்கு வருட வருமானத்தையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன கிடைக்குது? தினசரி நாம் தூங்கி எழுந்ததும் நம்ம மொபைலிலே வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வருமானம் பார்த்த பின்னதான் நாம் வேலைக்கு போக வேண்டியது. நமக்கு சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இந்த பிசினஸ் நாம் மனசாக எடுத்து மாலோகருக்கு கொடுத்து வாழ வைக்க வேண்டும். இனியும் வல்லரசு ராஜ்யமாக வளரும் இந்தியாவுக்கு ஓரோ குடும்பத்துக்கும் வருமானம் வந்து ராஜ்யம் வல்லரசாக வேண்டியது. அதற்கு நாம் ஏவரும் இந்த மெட்டா ஆர்மியின் கீழில் வேலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்கு வாய்ப்பு தந்த எல்லா லீடர்ஸுக்கும் என் நன்றியை கூறி பொங்கல் வாழ்த்துகள் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஜெய் பேவில், ஜெய் மெட்டா ஆர்மி.